அக்கா இப்போ நம்ம பின்னாடி பேசுவாங்கல்ல, நம்மளை பற்றி தான் பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம முன்னாடி பேசுகிறவங்கள கண்டுக்கக்கூடாது, பின்னாடி பேசுகிறவங்களையும் கண்டுக்கக்கூடாது. எதை பார்த்தாலுமே நம்ம வாழ்க்கை போயிடும். யார் பின்னாடி பேசினாலும் யாரையும் பார்க்காம தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். பின்னாடி பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. போயிட்டே இருங்கப்பா. ஆமாம், அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். நம்ம பிள்ளைங்க இருக்குது, நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்தை தான் பார்க்கணும். பின்னாடி 1000 பேச தான் செய்வாங்க. அவங்களுக்குலாம் ஏன் பின்னாடி பேசுகிறாங்க? அவங்களுக்கு அதான் வேலை. நம்ம கேரக்டரை பற்றி தப்பாக பேசுவாங்களா? ஸோ அதை நம்ம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லையா? நம்ம நிரூபித்தாலும் அதை நம்ப மாட்டாங்க இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில். அப்படின்றப்ப அவங்களுக்கு நிரூபிக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம கரெக்டாக இருப்போமா, அதுதான் நம்மளோட லைஃப்பில். பொதுவாக எல்லாருமே சிரிச்சுட்டே இருங்க, லைஃப் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். டாடா பாய். ஒரு நிமிஷம். நம்ம சேனலை இதுவரையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. டாடா பாய்.